அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான பூரி மசால் கிழங்கு தாங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம குக்கரில் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து குக்கரில் மூடி போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ விசில் வந்துருச்சுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போறதில்ல, ஸோ காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு, தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டு, பச்சை மிளகாவை 2 கீறி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பொட்டுக்கடலை பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி கடைசியில் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குக்கரில் விசில் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குக்கரில் பாருங்க கிழங்கு நல்லாவே வெந்திருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து சோம்பை போட்டுடலாம். சோம்பு இஞ்சி இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலையும் வதங்கினதுக்கு அப்புறம் இதோட நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் இது 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு 1 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ண வச்சிடலாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரில் வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை பொடியோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கலக்கி வச்ச இந்த பொட்டுக்கடலை தண்ணியை இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பொட்டுக்கடலை மிக்ஸை நம்ம இப்போ சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 1 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் இந்த கூட்டு நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு சூப்பரான பூரி மசாலா கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் எப்போயுமே இதை தான் ட்ரை பண்ணுவீங்க. இது அவ்வளோ ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஸோ இந்த பூரி மசாலா கிழங்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.